ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி காயத்ரி vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் பார்க்குறதுக்கு முன்னாடி என் கையில் மெஹந்தி வச்சுருக்கேன். இது வந்து மருதாணி கிடையாது, மெஹந்தி தான். எப்போவுமே எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து ஹஸ்பண்ட் தான் மருதாணி எது வந்தாலும் வச்சுருவாங்க. எனக்கு மருதாணியாக இருந்தாலும் மெஹந்தியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே டிசைன் இதுதான். ஏன்னா எனக்கு வேறு எந்த டிசைனும் போடலாம் தெரியாது. அதனால் நேற்று வந்து அவங்க 1 வீக்காக நான் கேட்டுட்ருக்கேன் மெஹந்தி போட சொல்லி. அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் ஏதோ இதெல்லாம் மறந்துடுறோம். அதனால் சரி ஓகே இன்றைக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கேட்டப்போ அவங்க ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு கையில் மட்டும் நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன தான் ஒர்க்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சமாவது எனக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த கையில் போட வச்சேன். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரே டிசைன் இது தான். அதுக்கப்புறமேட்டுக்கா இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உளுந்த வடை செஞ்சு வந்து கடலை சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன். அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா ஈவினிங் போல் ஒரு மேரேஜ் போகணும். அதனால் லஞ்ச் சீக்கிரமாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளான லஞ்ச் தான் செஞ்சுருக்கேன். வாங்க என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாதம், அதுக்கு வந்து சிம்பிளாக ரசம் வச்சாச்சு. மிளகு ரசம் வச்சுட்டேன். தக்காளி ரசத்தை விட மிளகு ரசம் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தக்காளி ரசம் தான் பிடிக்கும். அதனால் சரி ஓகே இன்றைக்கி மிளகு ரசம் வச்சிடலான்னு வச்சுட்டேன். போன வாட்டி வந்து தக்காளி ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல். இது வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை மாதிரி வரும். பட் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் ஒரு 1/2 hour வச்சு ஓரளவுக்கு அந்த வழவழப்பு போக வச்சு வேக வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி நான் வெண்டைக்காய் பொரியல் செய்ய மாட்டேன், ஏன்னா அது வழவழப்பாக இருக்குன்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி நான் வெண்டைக்காய் பொரியல் செய்ய மாட்டேன்தான். ஏன்னா அது கிளறும் போது நிறைய எண்ணெய் ஊற்றணும், அது வந்து நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் அது கிளறிட்டே இருக்கணும். ஒரு சில வாட்டி வேகலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை நான் செய்யவே மாட்டேன். அப்படியே கொஞ்சமாக இருந்துச்சுன்னா செய்வேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அது சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்தேன். இந்த வானல் வந்து அந்த அளவுக்கு அடி பிடிக்காது. அதனால சரி ஓகே பரவாயில்லன்னு இந்த வானல்லே செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எண்ணெய் கம்மியாக நல்லா காரமாக கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் நிறைய ஊற்றினா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அது மட்டும் இல்லை. பட் பரவாயில்ல, இது ஓகே தான். ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் அது மட்டும் வந்து ரைஸ் வச்சுருந்தேன் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அது மட்டும் செட் ஆகாதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ரசம் வச்சாச்சு. மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன். இப்போலாம் எனக்கு ரசம் வைக்க நல்லா வருது. ஃபஸ்ட்லாம் புளி அதிகமாக போட்டுருவேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடும். அதனால் ரசம் வைக்க வராது. இப்போது கொஞ்ச நாளாக கொஞ்சம் புளி கம்மியாக ஊற்றி அந்த மாதிரி வைக்கிறேன்னா டேஸ்ட் நல்லா வருது. சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்றைக்கி லஞ்ச் இதுதான். பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே செஞ்சாச்சு, அதனால் நான் அது வீடியோ எடுக்கலை. நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.